வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள். ஸ்டைல் சக்கரவர்த்தி. அவர் மாதிரி ஸ்டைலாக கண்ணாடி போட முடியாது, ஸ்டைலாக நடக்க முடியாது, ஸ்டைலாக பேச முடியாது. வாங்க இன்னைக்கு அவரை வச்சு பேசுவோம். அதை தன்னைத்தானே அவர் திருத்திக்கிட்டு செதுக்கிக்கிட்டு இத்தனை வருஷமாக நிற்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எந்திரிக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அது கன்சிஸ்டன்சி, அதுதான் பிரச்சனை. டெய்லி காலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், டெய்லி காலையில் ஜாக் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், வாட் எவர், அந்த கன்சிஸ்டன்சி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலைங்க. ஆனால் அவரை பார்க்கும்போது வியப்பாக இருக்குங்க. இத்தனை வருஷமாக அவர் கன்சிஸ்டண்ட்டாக பாருங்களேன், அந்த உடம்பு ஃபிட்னஸாக இருக்கட்டும், கெட்டு கொடுக்குறாருங்க. நல்ல மனசு வேணுங்க. நான் நிறைய அந்த சோசியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னது, பத்மஸ்ரீ விவேக் சார் சொன்னது, அது என்னன்னா அவர் புறம் பேச மாட்டாராங்க. யாரை வச்சு புறம் பேச மாட்டாராமா. என்னதான் நீங்கள் அவர் வாயை பிடுங்க பார்த்தாலுமே புறம் பேச மாட்டாராம். எவ்வளோ நடக்கணும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவரோட ஸ்பீச் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க. அவர் சொல்கிறது ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காண்டா, அது சொல்கிறது அதை வச்சு தான் பொழப்பு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனாலும் சேரா ஆண்டவன் இருக்காண்டா சொல்லிட்டு நமக்குள்ளே இது பண்ணுறது. நமக்குள்ளே ரஜினி இருக்காங்க. அதாவது பேசுகிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், ஏன் படிக்கட்டில் இறங்கும்போது கூட ரஜினி மாதிரி இறங்குறதா இருக்கட்டும், கார்லேருந்து அப்படி இந்த இப்போ ஜெயிலரில் காரில் திறக்கும் மாதிரி அது நிறையா தடவை பண்ணியிருக்கோம். என்ன உங்களே ரஜினி இருப்பாங்க. நான் அக்ராஸ் ஆல் த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து தாத்தா, அப்பா, மகன், பேரங்காலத்தில் 4 ஜென்ரேஷன்லேருந்து அவர் ஆடியன்ஸை பிடிச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இந்த இப்போ தர்பாரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீன் அதெல்லாம் பாருங்களேன், அது இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு போட்டியாக இருக்கும், பயங்கர போட்டியாக இருக்கும். சொல்லிகிட்டே போகலாங்க. நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அவரை வச்சு பேசணும்னா இப்போ இந்த வீடியோ பத்தாது. நான் இன்னும் பேசணும், எபிசோடாக போட வேண்டியது தான். கன்னித்தீவு மாதிரி தொடர்கதை மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியது தான் அவரை வச்சு பேசணும்னா. ரொம்ப நான் ரஜினி இன்ஸ்பயர் ஆனது அந்த மேக்னெட்டிக் பவர், அவருடைய அந்த பேச்சு. நம்மள் ஒருத்தவர் ரஜினி. அவரை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவர் வேறுபடுத்தி, அதான் நான் சொன்னேன்ல, அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி, அவர் தோத்தா நம்ம தோத்த மாதிரி. அவருடைய படங்கள்லாம் அதுதான். அதே மாதிரி அவரோட பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பேசணும், இது இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தோணுச்சு. சரி, ரஜினி சாரை வச்சு சொல்லுவோம்னு. வாழ்நாள்லேருந்து எனக்கு ஆசைங்க ரஜினி சாரை பார்க்கணும்னு. மனோரமா ஆட்சி அவங்க தவறினப்போ நான் அந்த ஃபனரல் அட்டன் பண்ணேங்க. அதில் நின்ற லட்சக்கணக்கான மக்களை நான் ஒரு ஆளாக அங்கே நின்று ரஜினி சாரை பார்த்தேன் அன்றைக்கி லைஃப்பில் ஃபஸ்ட்டு.